எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்ல போகிற ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் நடந்த விஷயம் என்னை ரொம்பவே பாதிச்சுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லைனாலும் ஒரு ஒரு கெட்ட எக்ஸாம்பிளாக இருந்துக்கூட நான் லைஃப்பில் ரொம்ப பிலீவ் பண்ணி நினச்சி இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்படி ஆனதுக்கு. அன்றைக்கி என்னோடய முதல் படம். ஸோ ஃபங்க்ஷன் வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டேஜில் அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போய் ஸ்டேஜில் நின்னோடனே எனக்கு கூட்டத்தை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். ரொம்ப பேனிக் ஆகிட்டேன். அண்ட் நான் யூஸ்வலாக எங்கே பேச போனாலும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோ இல்லை எழுதி வச்சுட்டு பேசுகிற அந்த இதை பழக்கம் எனக்கு இல்லை, இன்றைக்கி இருந்ததில்லை. நான் எப்பவும் போல் நார்மலாக பேச போகிறோம் தானே அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு என்ன பேசணுங்கிறது எனக்கு மைண்டில் எதுவும் ஓடல. ரொம்ப பிளாங்காக இருந்தேன். ஸோ என்னென்னு பேசுகிறேன்னு தெரியாமல் அப்படியே ஆரம்பித்தேன். அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருந்தேன். அந்த ஒரு இதில் போயிட்டே இருந்தபோது எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் கூட சில விஷயங்கள் சொல்லிட்டேன். அதை நான் அப்போ எதுவும் யோசிக்கவே இல்லை. நான் ஒரு பாயிண்டில் நான் பேசி முடிக்கும்போது கூட நான் உணர ஆரம்பித்தேன், நான் ஏதோ வளர்றேன் அப்படின்னு கூட நான் நினச்சேன். அதை நான் கூட மேடையில் கூட சொன்னேன், எனக்கு என்ன பேசுனே தெரிலங்க, எனக்கு ஏதோ வளர்றேன், அது எனக்கே தெரியுது அப்படின்னு கூட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பேசின விஷயம் நிறைய பேர்த்துக்கு ஹர்ட் ஆகிருக்கு. உண்மையிலேயே நான் பேசினது ஹர்ட் ஆகிருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஐம் சாரி ஃபார் திஸ். கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். வணக்கம் மக்களே, உங்கள் ஐசக் மறுபடியும் வந்துட்டு இன்னைக்கு நான் வித்தியாசமா பேச போறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. வளர்ந்து வரும் நடிகர் அஸ்வின் ஒரு சர்ச்சைக்கு உள்ளானாரு. அதுக்கப்புறம் நான் போட்ட இந்த வீடியோ அவரோட மன்னிப்பு வீடியோ. இது என்ன சர்ச்சைன்னு நிறைய பேசப்பட்டிருக்கு. நிறைய பேர் கண்டிப்பா இதை பார்த்திருப்பீங்க. அதாவது அவருடைய முதல் படம், அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல அவர் ஸ்டேஜ்ல பேசும்போது சில வார்த்தைகள் புண்படுத்துற வகையில அமைஞ்சிருந்துச்சு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் 40க்கும் மேற்பட்ட கதைகள் கேட்டிருக்காரு. ஆனா நான் அந்த தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கதை நான் தூங்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ ஒரு நியூ கமரா, அதாவது புதுசா நடிக்க வர்றவரு, அவரு ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை ஒரு ஸ்டேஜ்ல கொடுக்கும்போது அதை பார்த்துக்கிற ரசிகர்கள், ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அது ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு. அதாவது இவர் இப்பதானே வந்திருக்காரு, இவர் எப்படி பேச முடியும்? சோ இந்த வார்த்தைகள் ரொம்ப கூர்மையா இருக்கு, சோ கொஞ்சம் பந்தாவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்குச்சு. ஈவன் நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அவர் அப்படி பேசின வீடியோ நான் பார்த்திருந்தேன். சோ ஈவன் அந்த படம் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போல இது ஆடியோ லான்ச் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது அவர் பெரிய ஸ்டாராவும் இன்னும் ஆகல. அவர் இப்பதான் வந்திருக்காரு. ஈவன் அவர் 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அவர் மூவிஸ் கிடைச்சு இவர் ஃபர்ஸ்ட் ஃபுல் லெங்த் ஒரு ஹீரோவா பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல முதல் படம் வெளியேற முன்னுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் உபயோகிக்கும் போது, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும்போது, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஹம்பலா இருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ரொம்ப சாதாரணமா ஹம்பலா பேசிட்டு போறாங்க. சோ இது ஒரு விதமான என்ன சொல்றது, லைக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ பெரிய ஸ்டார்ஸ் அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க, நிறைய சக்சஸை மீட் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க ரொம்ப ஹம்பலா இருப்பாங்க. அது பை நேச்சர் அவங்க அப்படிதான் மாறுவாங்க. இவர் புதுசா தானே வந்திருக்காரு, இவர் எப்படி அப்படி பேச முடியும், அப்படி இவர் என்ன பெருசா சாதிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட நம்ம சில பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் அந்த அப்பாலஜி வீடியோல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் தெரியாம தான் பேசிட்டாரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஈவன் கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, இன்னும் அவர் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க, நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் அவருக்கு இருக்கு. இதற்படி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சினிமாக்குள்ள நம்ம வந்தோமா இல்ல ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆகும் பொழுது விமர்சனங்களுக்கு நம்ம ஓப்பனா இருக்கணும். அதாவது கிரிட்டிசிசம் நம்மளால ஏத்துக்க முடியணும். பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், வர்ற கமெண்ட்ஸையும் கிரிட்டிசிசம் ஏத்துக்கிற மனப்பான்மை நம்மளுக்கு வரணும். ஆனா
எல்லாருக்கும் அது உடனே வந்துரும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஈவன் என்னோட வீடியோஸ்ல கூட சில பேர் வந்து ஒரு மாதிரியா கமெண்ட் பண்ணும்போது, அது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு நம்மளுக்கு வந்து அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம தப்பா இத பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து வந்த புதுசுல. இதுக்கப்புறம் அது டைஜஸ்ட் ஆகும்போது, அந்த கமெண்ட்ஸ நான் எடுத்துக்கும்போது, அவங்க என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் சரி செஞ்சுக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. அது பக்குவம் அடையிற கட்டத்துல. அதாவது இந்த மெச்சூரிட்டின்னு ஒண்ணு வரும்போது, ஆ நம்ம பக்குவம் அடைஞ்சிருவோம். அந்த பக்குவத்துக்கு அப்புறம் வந்து ஈஸியா வந்து நம்ம கமெண்ட்ஸ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு பொறுத்த மாரி போயிருவோம். அப்போ இந்த ஒரு விஷயத்த அவர் மேபி ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இல்ல எதார்த்தமா அவர் பேசிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஃபன்னா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து டிஃபரெண்டா போர்ட்ரேவ் ஆயிருச்சு அப்படின்னு தெரியல. சில பேர் வந்து காமெடிங்கிற பேர்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த விஷயம் மத்தவங்களுக்கு போய் சேரும்போது சரியான டோன்ல போய் சேருதா, சரியான அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் சேருதாங்கிறத பார்க்காம பேசுறவங்களும் சில பேர் இருக்காங்க. சோ இதோட உண்மை நிலைமை வந்து நம்மளுக்கு தெரியாது. அவர் எந்த ரீசனுக்காக அவர் அப்படி பேசினாரு, தண்ணியை அவர் உயர்த்தி பேசிக்கிட்டாரா, இல்ல அஹ், அந்த அந்த 10 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோமே அந்த வருத்தத்துல வந்து வந்த தடித்த வார்த்தைகளா, இல்ல யாரையாச்சும் சுட்டி காட்டி பேசணும், யாராச்சும் இதுக்கு முன்னாடி வந்து என்னை வந்து நீ ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொன்னவங்கள நெகட்டிவா சொன்னவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா, அதாவது நான் சாதிச்சு காட்டிட்டேன் அப்படின்னு பேசணுங்கிறதுக்காக அவர் பேசினா கூட நம்ம இங்க உட்காந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்பாலஜிஸ் கொடுத்துட்டாரு, அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ண போல அவருக்கு வந்து சரி இது தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வார்த்தைகள் பேசியிருந்தா நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜிஸ் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் வந்து நிறைய பேரு நல்ல விஷயம் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது வழக்கமா வந்து நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பேச மாட்டேன், நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து எதுக்கு நான் சினிமா நடிகரை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இதுக்கு பாசிட்டிவ் சைட்டை நம்ம பார்க்கணும், ஹியூமன் சைக்காலஜி வைஸ் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா பாதிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டு நம்மள வந்து நெகட்டிவிட்டி, நம்ம வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க முன்னுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு ஒரு வெறி நம்மளுக்கு வரும். ஆனா ஆனா அதே சமயம் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது நம்ம சாதிச்சிட்டோங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நேரடியா பதிலடி கொடுக்கணும்னு எந்த விதமான அவசியம் இல்லை. சோ இது ஒரு லெசன் லேர்ன் தான். நம்ம என்னைக்குமே வந்து புது புது விஷயங்களே டெய்லி கத்துக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து எல்லாருமே பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ண முடியுது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். சோ நான் பெர்ஃபெக்ட், நான் செய்யறது எல்லாமே பெர்ஃபெக்ட் அப்படி வந்து நான் ஜட்ஜ் பண்ண போட முடியாது. நான் எந்த ஃபீல்ட்ல இருக்கணும் அந்த ஃபீல்ட்ல நான் சூப்பர் ஸ்டார்னா, அதே மாதிரி எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ் தான். எல்லாருமே வந்து யூனிக்கான ஒரு விஷயத்தோட தான் பிறந்திருக்காங்க. சோ நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும் போது, ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்போது சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினது அது சரியா போய் சேருங்கிறது வந்து ஒரு லெசன். சோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ரீதிக்காக பேசியிருந்தாலும் நம்ம அவர் படத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் எப்படின்னு அவர் எப்படி வர போறாரு, எவ்வளவு சக்சஸ் மீட் பண்ண போறாருங்கிறது வந்து அடுத்த விஷயம். சோ இந்த ஒரு விஷயம் வந்து பர்சனலா அவர் எடுத்துக்காம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் இதெல்லாத்தையும் மறந்துட்டு கடந்து போயிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே சமயம் நம்மளும் மூவ் ஆன் பண்ணிட்டு போவோம். நன்றி.